ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உம் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழி எங்கும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உம் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவின் இதயம் அன்பின் ஆலயம், ஆறுதலின் அருவி, இரக்கத்தின் ஊற்று, கருணை கடல், அதே வேளையில் நீதியின் புகலிடம். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் இயேசு தம்மை இரக்கத்தின் மாதிரியாக்கி நம்மையும் இரக்கவாதிகளாக வாழ அழைத்துள்ளார். இயேசுவின் பரிவு வெறுமனே உணர்வாக நில்லாமல் வாழ்வளிக்கும் செயலானது. அதுதான் அவரது இதய அன்பு. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறிய இயேசுவின் இதயத்தோடு நம் இதயத்தை இணைக்கும் விதமாக நாம் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழ்வோம். இயேசுவின் இதய அன்பில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் இதய அன்பை சுவைத்த நம் அன்னை இயேசு செய்த புதுமைகள் அனைத்தையும், இயேசுவின் அறிவையும் ஞானத்தையும் கண்டு உள்ளத்தில் இருத்தி ஜெபித்தாள். அவளது பரிந்துரையால் இன்று நமது பள்ளி மாணவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி 17 ஆண்டுகளாக முழு தேர்ச்சி பெற்று தருகிறார்கள். இயேசுவின் அருளை பெற்றுத்தரும் புகலிடமாக இருக்கும் மரி அன்னையின் தூய இதயத்திற்கு நம் இதயா சபையையும் நம் பள்ளியையும் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். இயேசுவில் அன்புமிக்க அருட்சகோதரிகளே, ஆசிரிய பெருமக்களே, இன்றைய தினம் முன்கூட்டியே தூய அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதய விழாவையும் இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபை பெருமகிழ்வுடன் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற தூய இயேசுவின் திரு இதய பெருவிழாவையும் இணைந்து இங்கே நாம் சிறப்பிக்க ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த வேளையில் அன்னையினுடைய மாசற்ற இதயத்தை தாங்கியிருக்கின்ற தூய மரியன்னை இதய சபையை இறைவன் அன்னை வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இந்த சபையை வழிநடத்துகின்ற சபை அன்னை, மாநில தலைவிகள், அவர்களோடு உடன் உழைப்பாளர்கள், அருட்சகோதரிகள் கடைநிலையில் இருந்து கொண்டு தூய இதய மரியன்னை சபையினுடைய சாட்சிகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அருட்சகோதரிகள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இந்த சபையில் பணி செய்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரிகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்துமாறும், இந்த சபையினுடைய நோக்கங்கள், இவர்களுடைய கொள்கைகள், இவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாக அன்னை வழியாக
நிறைவேறவும் இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க இழைக்கப்படுகின்றோம். சிறப்பாக ரெட்டியார்பாளையம் பங்கில் பணி செய்து கொண்டிருக்கின்ற தூய மரியன்னை இதய சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் கன்னியர் இல்லத்தின் அன்னை அவர்களையும் தூய மரியன்னை இதய உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவரோடு இணைந்து உழைக்கின்ற அருட்சகோதரிகள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் இந்த பள்ளியில் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் உங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்து வழிநடத்துமாறு இந்த திருப்பலியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். சிறப்பாக கடந்த 16 ஆண்டுகள் 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அருட்சகோதரங்களுடைய நலனுக்காகவும் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த பலியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். பலியில் தகுந்த முறையில் பங்கு பெற தடையாகின பாவங்களை நினைத்து விளக்க ஆண்டவரோட மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பேர் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீர்.
ஜெபிப்போமாக. பேரன்புமிக்க தந்தையே, புனித கன்னிமரியாளின் இதயத்தில் தூய ஆவிக்கு ஏற்றதோர் இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீர். அவ்வன்னையின் பரிந்துரையால் நாங்களும் உமது மகிமைக்கு ஏற்ற ஆலயமாக வாழ்ந்திட செய்தருளும். உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இப்பொழுது வார்த்தையான இறைவனுக்கு அஞ்சலி செய்யப்படுகின்றது. ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6-11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூர்வோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும்
முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் இறைவனை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையால் என்றிடுமே. என்னால் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என்னால் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7-16 முடிய. அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்வோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். அது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முதலில் நாளைய தினம் தங்களுடைய சபை விழாவை சிறப்பிக்கவிருக்கின்ற அருட்சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் அவருடைய சபை விழா, சபை நாள். எனவே இந்த இடத்தில் கல்வி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரிகளுக்கு உங்கள் அனைவர் பேராலும் ஆசிரியர் மக்கள் பேராலும் ஜெபம் கலந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பணி செய்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த பள்ளியில் இத்தனை ஆண்டுகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியில் இருக்கின்ற அருட்சகோதரிகளை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன? இருக்கிறதுலே கஷ்டமான கேள்வி இது தான். இதை கேட்டீங்க, நாங்கள் எப்படி வெளியே சொல்கிறதுலாம் நினைக்க வேணாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். இந்த அருட்சகோதரிகளை பற்றி உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்கள். மாட்டி வச்சிட்டிங்க ஃபாதர், ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. இல்லை, இவங்கள விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் புதுசு, மதர் புதுசு, எச்சம் புதுசுலாம் தேவையில்லை. இத்தனை அருட்சகோதரிகள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழ் நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அவர்களை பற்றி உங்களுடைய என்ன ஓட்டங்கள் என்னவாக இருக்கின்றது சொல்லுங்கள்.
நீங்கள் சொன்னீங்கன்னா மறையுறையை முடிச்சிடலாம். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களேன். நல்லவங்க, வல்லவங்க, 4 எழுத்து படித்தவங்க சொல்லுங்க. என்னங்க இத்தனை ஆண்டுகள் வேலை செய்கின்றீர்கள், அவங்களுக்கு கீழே இருந்துக்கிட்டு நோ கமெண்ட்ஸ். ஏஞ்சி சொல்லுங்க, லைவ்ல போயிட்டு இருக்குது. நான் விரகாலூர்ன்ற ஊரில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே இதயா கான்வெண்ட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கே வேலைக்கு வந்து இதோட 29 ஆண்டுகள் ஆகிடுது. சின்னதுலேருந்தே எப்படியோ சிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இப்போ இந்த பள்ளிக்கு வந்து இந்த இதயா சபையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு முதற்க நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எனக்கு 2nd ஸ்டாண்டர்ட் சிஸ்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்து எக்ஸாம்பிளாக பாதுகாவலருடைய ஜெபம், காவல் சமன்ஸனுடைய ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. அதை இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக்கு அவங்க என்னை தேடி வந்து சோஃபிங்க வேலை செய்கிறாலுமேன்னு வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போ எனக்கு பெருமையாக இருந்தது, இவ்வளோ ஆண்டுகள் கழித்து ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு. அதே ஜெபத்தை நான் எவ்ரி இயர் ஒவ்வொரு செட்டு பிள்ளைங்களுக்கும் நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல் இந்த இதயா சபை எங்கள் இதயத்தை தொடும் அளவுக்கு எடுத்துக்காட்டாக எல்லா சிஸ்டர்ஸும் எங்களை வழி நடத்துகிறாங்க. அதற்காக இதய அன்னையின் வழியாக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். ஆசிரியைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கை தட்டினீங்க, 2 தடவை கை தட்டிட்டீங்க. இந்த கை தட்டுதல் எவ்வாறு இந்த அருட்சகோதரிகள் இந்த பள்ளியையும் இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் வழி நடத்துகின்றார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. இவர்கள் எவ்வாறு உங்களிடம் இருக்கின்றார்கள் என்பது அவர்களுடைய அந்த சபையை பிரதிபலிப்பதாக இருப்பதாக நான் எண்ணுகின்றேன். ஆசிரியர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இயேசுவில் அன்புமிக்க ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு குறிப்பாக பெண்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு உழைத்து கொண்டிருப்பது தான் இந்த மாதா இருதய சபை. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இந்த சமுதாயத்தில் பெண்கள் கடைநிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் சமுதாயத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பணி சிறக்க நாம் அவர்களை வாழ்த்துவோம். இன்றைய தினம் இந்த திருப்பலியில் 2 பெரும் விழாக்களை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். தூய இருதய ஆண்டவர் பெருவிழா மற்றும் தூய மரியன்னையினுடைய இதய விழாவை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் அன்னையினுடைய புகழை நாம் அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே தனியாக அவர் தனித்து செயல்பட்டார். அவருக்கென்று ஒரு வழிகள் உண்டா என்றால் இல்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வழி அன்னை மரியாளினுடைய வழியாக இருந்தது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை அன்னை மரியாளினுடைய சிந்தனையாக இருந்தது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கை அன்னை மரியாளினுடைய கொள்கையாக இருந்தது. எனவே அன்னை மரியாளையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவையும் நாம் பிரிக்க முடியாது. இருவருமே இணைந்து செயல்பட்டவர்களாக இறைவனுடைய தந்தையினுடைய திருவுளத்தை முழுமையாக இந்த மண்ணுலகத்தில் நிறைவேற்றியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தந்தையாம் இறைவன் அன்னை மரியாளுக்கு அந்த வானத்துதர் வழியாக செய்தி கூறிய பொழுது அன்று அந்த வார்த்தையை ஏற்ற அன்னை மரியாள் இறுதி வரை தன்னுடைய மைந்தனை அந்த கல்வாரி மலையிலே அழைத்து சென்ற பொழுது அவரோடு சென்று அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்படுகின்ற வரை
அவரோடு பயணித்தவராக, அவருடைய எண்ண ஓட்டத்தோடு கலந்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை பிரித்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பிரித்து நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் தாயில்லாமல் சேயில்லை, சேயில்லாமல் தாயில்லை என்பதற்கு இருவருமே ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல அப்புறம் நூலை போல செயல். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்னவாக இந்த மண்ணுலகத்தில் இருந்தாரோ அதற்கு சான்று யாரு? யாரு? அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய பண்புகளையும் குணாதிசயங்களையும் உள்வாங்கியவராக அதை இந்த மண்ணுலகத்தில் பிரதிபலித்தவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாளிடம் இருந்த அந்த பண்பு நலன்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த மண்ணுலகத்தில் வெளிப்பட்டன. நேற்றைய தினம் இந்த லோக்கல் சேனலில் ஒரு பாட்டு பார்த்தேன். ஒரு சின்ன சிறுமி ஒரு பாட்டு ஒன்று பாடுச்சு. சின்ன மனுஷன் எனக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் அற்புதங்கள் செய்வார், வல்ல தேவன் வந்தால் அதிசயங்கள் செய்வார் என்று இந்த சிறுமியானவள், ஒரு இவ்வளோ உயர்ந்தா இருக்கும் அந்த சிறுமி, காதில் இயர்ஃபோன்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கரமாக பாடுச்சு. அந்த வார்த்தை, சின்ன மனுஷன் எனக்குள் ஆண்டவர் வந்தார் அற்புதங்கள் செய்வார். சாதாரண மனிதன் நமக்குள்ளாக ஆண்டவர் வருகின்ற பொழுது நாம் அற்புதங்களை செய்கின்றவர்களாக, அதிசயங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். கோலியாத்தை வீழ்த்த சிறுவன் தாவீது சென்றான். மிகப்பெரிய ஒரு போர் படையே பின்வாங்கிய பொழுது தாவீது கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினான். புரியுதா? ஆண்டவர் அவனோடு இருந்ததனால் அத்தகையதொரு அரும்பெரும் காரியங்களை செய்தார். பேதுரு வீதியில் நடந்து சென்ற பொழுது அவரை நோக்கி வந்தவர்களை அவர் தொட்டார். அனைவருமே குணம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர் ஆண்டவரால் தொடப்பட்டார், ஆண்டவர் அவருக்குள்ளாக இருந்தார். எனவே வல்ல காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது. எனவே இவர்களெல்லாம் இறைவனுடைய ஊழியர்களாக இத்தகைய ஒரு காரியங்களை செய்கின்ற பொழுது தன்னுடைய வயிற்றிலே 10 மாதங்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை சுமந்தவள், தன்னுடைய இரத்தத்தையே உணவாக அந்த மைந்தனுக்கு தந்த அன்னை மரியாள் எத்தகையதொரு வல்ல காரியங்களை இந்த மண்ணுலகத்தில் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சத்தமாக சொல்லுங்க. செய்வார்கள். ஆனால் அந்த அன்னையை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கின்றவர்களாக, விசுவசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த தருணத்தில் அன்னை மரியாள் இறைவனை சுமந்தவளாக 10 மாதங்கள் தன்னுடைய வயிற்றிலே நற்கருணை பேழையாக பாதுகாத்தவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பிறந்தது முதல் இறப்பு வரை அவரோடு பயணித்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்ல. அழுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படுவாங்க, பதறுவார்கள், அப்படியே அங்கும் இங்கும் பரபரப்பாக ஓடுவார்கள். இதுதான் நம்முடைய தாய்மார்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பண்பாக, குணநலனாக இருக்கிறது. இயேசுவில் அன்புமிக்க மாணவ செல்வங்களே, அன்னை மரியாள் எந்த அளவுக்கு தன்னுடைய மைந்தனை பாதுகாத்தாள் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய தாய் எவ்வாறு நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகின்றார்களோ அதே போன்று அன்னை மரியாளும் தன்னுடைய மைந்தனை பாதுகாத்து வழிநடத்தினார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைவனாக இந்த மண்ணுலகத்தில் பிறந்த பொழுதும் அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தன. என்னென்ன எதிர்ப்பு இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? இயேசு கிறிஸ்து இறைவனாக, தந்தையினுடைய ஏக புதல்வனாக இந்த மண்ணுலகில் பிறந்த பொழுதும் பல்வேறு எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தன. என்னென்ன எதிர்ப்புன்னு
தெரியுமா? ஆசிரியர் பெருமக்கள், எங்களையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்கப்பா, பசங்களை தான் நாங்கள் கேள்வி கேட்டு பழக்கம், நீங்கள் எங்களையே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன எதிர்ப்பு இருந்துச்சு? என்ன எதிர்ப்பு இருந்துச்சு? என்ன எதிர்ப்பு இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையா? இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏரோது அரசன் கொல்ல வேண்டும் என்று அவன் ஆட்களை அனுப்புகின்றான். அப்படியே இயேசு பிறந்த பாலகன் சிசு, குழந்தை பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? அப்படியே வளன்னு இருக்கும்ல. அத்தகையதொரு குழந்தையை அன்னை மரியாள் இரவோடு இரவாக தூக்கி கொண்டு எங்கே போகிறாங்க? நாசரேத்திலிருந்து எங்கே போகிறாங்க? பெத்லகேமிலிருந்து எகிப்திற்கு செல்கின்றார்கள். குழந்தை பிறந்த உடனே இத்தகையதொரு செயல் நிகழ்வதை நாம் பார்க்கணும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் தூக்கி செல்லவில்லை என்றால், எகிப்திற்கு அவர்கள் செல்லவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒன்று. இறைவனாக, மீட்பராக, மெசியாவாக இந்த மண்ணுலகத்தில் பாலகனாக அவர் பிறந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தன. பல்வேறு பிரச்சனைகள், அடக்குமுறைகள் அவர்கள் மேல் ஏவிவிடப்பட்டாலும் அன்னை மரியாள் தன்னுடைய கரங்களிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை வைத்து பாதுகாத்து வழிநடத்தியவளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஐயோ, இந்த குழந்தையால் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு தூக்கி போட்டுல, என்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்பரும் முனைப்போடு செயல்பட்டவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இதுதான் அன்னை மரியாளுடைய இதய அன்பாக இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய மைந்தனை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆவல் கொண்ட இதயமாக அன்னையனுடைய இதயம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மக்களையும் அவர் பாதுகாக்கின்ற ஒரு பணியை செய்கின்றார். எவ்வாறு அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இறைமகன் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் தொங்கிய பொழுது ஒட்டுமொத்த மனித குலத்தைக்கும் தாயாக அன்னை மரியாளை நியமிக்கின்றார். ஒட்டுமொத்த இந்த மனித குலத்தையும் அவரிடம் ஒப்படைக்கின்றார். அதற்காகத்தான் யோவானை அழைத்து இதோ உன் தாய் என்றும், அன்னை மரியாளை அழைத்து யோவானை காட்டி இதோ உன் மகன் என்றும் அன்னை மரியாளிடம் இந்த மனித குலத்தை ஒப்புவிப்பதன் காரணமாக அன்னை மரியாள் தன்னுடைய இதயத்திலே வைத்து நம் அனைவரையும் பாதுகாக்கின்ற ஒரு பணியை செய்கின்றவளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்னை மரியாளுடைய இதயம் நம் அனைவருக்கும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் வழி நடத்துதலையும் கொடுக்கின்ற ஒரு இதயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஒரு வழி நடத்துதலை அந்த சபையில் இருக்கின்ற அருட்சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார். தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து பெண்களுடைய வாழ்வு முன்னேற்றம் காண வேண்டும், அவர்களுடைய வாழ்வு ஏற்றமிகு ஒரு மாற்றம் காண வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்றைய தினம் நாம் சிறப்பிக்கின்ற இந்த தூய அன்னையினுடைய இதய விழா மற்றும் இயேசுவின் திரு இதய விழா நமக்கு அறிவுறுத்துவது, அவர்களுடைய இதய அன்பில் நாம் பாதுகாக்கப்படுகின்றவர்களாக, அரவணைக்கப்படுகின்றவர்களாக, அன்பு செய்யப்படுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவின் திரு இதயமும் அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதயமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றது. எத்தகையதொரு எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தகையதொரு அடக்குமுறைகள் நம்மீது கட்டவிழ்த்து விடப்பட்டாலும், எத்தகையதொரு பிரச்சனைகள் நாம் சந்தித்தாலும், அத்தனையிலிருந்தும் இயேசுவின் இதயமும் அன்னை மரியாளின் இதயமும் நம்மை பாதுகாப்பதை நம்முடைய வாழ்வில் நம்மால் உணர முடியும். எனவே தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நாம் பணி செய்து கொண்டிருக்கின்ற, படித்து கொண்டிருக்கின்ற இந்த கல்வி நிறுவனத்தையும் இயேசுவின் திரு இதயத்திடமும் அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்திடமும் ஒப்பு கொடுப்போம்.
இவர்கள் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் பணி செய்கின்ற படித்து கொண்டிருக்கின்ற இந்த கல்வி நிறுவனத்தை ஆசிர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து இன்னும் வருகின்ற நாட்களில் உங்களை போன்ற ஏராளமான ஏழை எளிய மாணவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தின் வழியாக வளமும் நலமும் கல்வி அறிவும் பெற வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த சபையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சபை அன்னை, மாநில தலைவிகள், அவர்களோடு உடன் உழைத்து கொண்டிருக்கின்ற கடைநிலை அருட்சகோதரிகள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்தவும். சிறப்பாக இந்த இடத்தில் ரெட்டியார் பாளையம் பங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தூய மரியன்னை இதய சபையினுடைய இல்ல அன்னை அவர்களையும், இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியையும் அவரோடு இணைந்து உழைக்கின்ற அருட்சகோதரிகளையும் நிறைவாக இறைவன் ஆசிர்வதிக்க தொடர்ந்து இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த பலி வழியாக இறைவன் நமக்கு ஏராளமான அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக தந்து வழிநடத்துவார். ஆமேன். வினாட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்று அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம், திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உலகின் உயிர்ப்பை மறை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். கிறிஸ்துவமான சகோதர சகோதரர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். நம்முடைய திருச்சபைக்காகவும் நம்முடைய சபை மரியாயின் இருதய சபையினுடைய ஆளுநர்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் இந்த பள்ளியை நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகளுக்காகவும் ஆசிரியர் பெருமளுக்காகவும் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், அருள் மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அருளிய ஆண்டவரே, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை அறிவிக்க நீர் தேர்ந்தெடுத்த உம்முடைய ஊழியர்களாகிய எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, சபை தலைவி, தலைமை ஆசிரியை மற்றும் எம் சபை அருட்கண்ணியர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பரிசுத்த ஆவியால் நிறைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, தொடர்ந்து எம் பள்ளிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சியை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இவ்வருடமும் எம் பள்ளிக்கு 100% தேர்ச்சியை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவின்றி நலியும் குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், படிக்க வசதியின்றி பல்வேறு தொழில்களில் குழந்தை பருவத்தை துன்பத்தில் கழிக்கும் சிறுவர் சிறுமிகள், நாடோடி குழந்தைகள் மற்றும் இது போன்ற சூழலில் அலைக்கழிக்கப்படும் சின்னஞ்சிறுவர்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற உமது அருளால் அவர்களை நிறைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களை நல்கும் நாயகனாம் எம் இறைவா, எம் பள்ளிக்கு இந்த ஆண்டு அதிக மாணவர் சேர்க்கையை கொடுத்தமைக்காகவும் இனி வரும் நாட்களில் எம் பள்ளியில் அதிக மாணவர்கள் சேரும்படியாகவும் எம் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறிய எம் இறைவா, எம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அரசு உதவி பெறாத அனைத்து ஊழியர்களுக்கும் விரைவில் அரசு சம்பளம் கிடைக்க துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்ற இயேசுவே, எங்கள் மக்களுக்கு இறை அழைத்தலை தந்து எமது குடும்பங்களையும் திருச்சபையையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகியவர்கள் சமர்ப்பித்த நம்முடைய முன்னாட்களை நாம் ஏற்று நிறைவு செய்து இந்த பள்ளியும் பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் பள்ளி மாணவிகளையும் நிறைவாக ஆஸ்வதித்தலும். அவருடைய படிப்பிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் மேலே மேலும் வளர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்கின்ற அவருடைய மாற்றி தந்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணவையெல்லாம் உடமையெல்லாம் பலி பொருளாயாக்கிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவாய். உணவையெல்லாம் உடமையெல்லாம் பலி பொருளாயாக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய், இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் படி எல்லாவல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் முது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, இறைவனின் அன்னை தூய மரியாளின் விழாவில்
உமக்களாகிய எங்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவற்றை அன்புடன் ஏற்றுமது அருட்துணையை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் இல்லாமல் நிறைவா இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். அந்த அன்னை தூய் ஆவின் நிறைவேற்றதாக அவனுடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தன் கன்னிமையின் மகிமை கொண்டாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் கிடைத்தார். அவர் வழியாகவும் அந்த மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களுக்கு அடையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கடித்து பாடி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தைய நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் மூற்று ஆகமுடைய தூயாவே புழைந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுணவாக அவர் பாடுபட மனமார்ந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவனாமல் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்படைக்க கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தடங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, இன்றைய தினம் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாங்க ஆசீர்வதிக்க என்று ஆடுகின்றோம். சிறப்பாக இங்கே கொண்டிருக்கின்ற தூய மரியனுடைய கன்னியரில் சபை தலைவி, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, அவரோடு உடன் உழைக்கின்ற அருட் சகோதரிகள்
ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், உடைய பிள்ளைகளுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்து வழிநடத்துமாறும், இவருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற நீர்தாமே அருள் புரியுமாறும் என்று ஆடுகின்றோம். சிறப்பாக தூய மரியன்னை இதய சபையை வழிநடத்துகின்ற சபை அன்னை, மாநில தலைவிகள், அவர்களோடு உடன் உழைக்கின்ற ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இந்த சபைக்காக கடைநிலையில் இருந்து கொண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை ஆட்சி திட்டத்தை, அவருடைய கனவை நினைவாக்கி கொண்டிருக்கின்ற அருட்சகோதரிகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து வழிநடத்துமாறும், அவர்களது குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்குமாறும் மிவன்று ஆடுகின்றோம். மேலும் இந்த பள்ளி வளர்ச்சியை நிறைவாக எய்தி இன்னும் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரியவும், இந்த பள்ளியில் பணி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களினுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், படிக்கின்ற மாணவர்கள் எதிர்கால வாழ்வை நன்முறையில் அமைத்துக் கொள்ளவும் அருள் புரியுமாறு உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தையை உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக தூய மரியன்னை இதய சபையில் உழைத்து மறித்த அனைத்து அருட்சகோதரிகளையும், இந்த பள்ளியில் உழைத்து மறித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நீர்தாமே கனிவோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீர்மானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவே மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராகி இயேசு கிறிஸ்து வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராவணும் போது திருச்சிவனின் சுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அழைத்தல் உடைத்தல் உடன்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். செம்மறியே, எங்கள் பேர் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். கிளி கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகின்றேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். அருவண்ண பட்டோடும் ஒபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடும் ஒபிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராது இன்பம் நீங்காது துன்பம், வாராது இன்பம் நீங்காது துன்பம், உம் அன்பு நிலை
வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பே உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிறையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. அனைவருக்கும் நண்பகல் வணக்கம். ஆண்டவரை புகழ்வது நல்லது, அவர் பெயரை பாடுவது நல்லது. எத்தனையோ வியர்வையின் மத்தியில் கூட உங்களை எந்தவித தொல்லைக்கும் உட்படுத்தாமல் இந்த இடத்துல இறைவன் உங்களை அமர செய்துள்ளார். எனவே முதலில் இந்நாள் இதமாய் அமைவதற்கு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது பங்கு தந்தை பல ஆண்டுகளாக கிராமங்களிலும் ஏழை மக்கள் மத்தியிலும் அதிகமாக பணிபுரிந்தவர். எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தவர். எங்களை எல்லாம் குழந்தை முதல் தட்டி கொடுத்து வளர்த்தவர். எனவே இந்த நாளில் நமது பள்ளியில் பொன்விழா நாயகனாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி தந்த அருட்தந்தை பி. அந்தோணிசாமி அவர்களையும், அவருக்கு உதவியாக
தற்கால சிந்தனைகளை தன்னுடையதாக்கி முற்போக்கு சிந்தனைகளை முன்னணியில் வைத்து மக்களை இறையரசு பணிக்கு வழிநடத்துபவர் அருட்தந்தை சதீஷ் அவர்கள். அவர்களையும் எமது இல்லத் தலைவி மற்றும் அருட்சகோதரிகள், எமது முதுகெலும்பாக திகழும் ஆசிரிய பெருமக்கள், எமது பாசமுள்ள குழந்தைகள் அனைவரின் சார்பாக இரு தந்தையர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வியர்வையின் மத்தியிலும் வேர்வையின் மத்தியிலும் எமது குழந்தைகள் பொறுமையாக அமர்ந்திருந்தார்கள். இவர்களுக்குத்தான் நான் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 9:30 மணின்னா பிள்ளைங்க 9:10 இந்த வேர்வையில் உட்காந்துருக்கீங்க. அதனால் உங்களை எல்லாரையுமே நான் நன்றியோடு நினைக்கிறேன். நிறுவனம் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதற்கு முதுகெலும்பாக திகழும் எமது ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் இந்த நிறுவனமும் எமது சபையும் சபை தலைவர்களும் நன்றியோடு நினைக்கின்றார்கள். அனைவரையும் இந்த சிறப்பான நாளில் பாராட்டுகின்றேன். இந்த நாம விழா சிறப்புற அமைய உழைத்த ஒவ்வொரு இதயங்களுக்கும் எமது நிர்வாகத்தின் சார்பாகவும் அருட்தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் அதிகமாவதால் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய இல்ல விழாவையும் இந்த பள்ளியினுடைய விழாவையும் சிறப்பிக்க ரெடியார்பாளையம் பங்கு தந்தையும் குருத்துவ பொன்விழா நாயகருமான அருட்பணி பொன் அந்தோணிசாமி அடிகளார் அவர்களையும் என்னையும் இந்த திருப்பள்ளிக்காக அழைத்த இந்த இல்லத்தினுடைய சபை அருட்சகோதரி தலைவி அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் மற்ற அருட்சகோதரிகளுக்கும் ஆசிரியை பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, அன்னை மரியின் திருவயிற்றில் மனிதரான மீட்பரின் உடலை இரத்தத்தை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி நல்கின்றோம். அந்த அன்னையிடம் முடங்கிய உமது அருளின் நிறைவை புகழ்ந்தேத்துகிற நாங்கள் நிறைங்களுக்கு தந்துள்ள மீட்பை எங்கள் வாழ்வாலும் படியாலும் நிறைவுக்கு கொண்டு வர அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. சரு கன்னியே மா
மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் இணைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே